வணக்கம். நான் உங்கள் ஜோஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன். சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கிராமர்ஸ் ரூல்னால் தெரியும்னு நினைக்கிறேன். டிட்டர்மெண்ட் மெத்தட், டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5x minus 2y plus 16 equal to 0, x plus 3y minus 7 equal to 0. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள் தான், x அண்ட் y வச்சுருக்கு. ஸோ x அண்ட் y தான் கால்குலேட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். 5x minus 2y ஈக்குவல் டு மைனஸ் 16 கன்வெர்ட் பண்ணுறேன். அவங்க ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை 16 ரைட் சைடு மூவ் பண்ணி மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் x plus 3y minus 7 equal to 0 இருக்கு. நான் ஈக்குவல் டு ப்ளஸ் 7 கன்வெர்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ரைட் சைடில் தான் வச்சுக்கணும் கிராமர்ஸ் ரூலில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெல்டா அப்படின்னு ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஏன்னா கிராமர்ஸ் ரூல்னாலே ஏற்கனவே சொன்னால டிட்டர்மெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறேன். இங்கே 2 வேரியபிள் இருக்கனால ஆர்டர் 2ல் டிட்டர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ஸை நம்ம இங்கே எழுத போகிறோம். சரி, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 5 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ 1 எழுதியிருக்கேன். ஸோ 5 1 இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே டிட்டர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் -2, தென் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கும் 5 1, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் -2 3, அது செகண்ட் காலத்தில் இருக்கும். இதுதான் டெல்டா. சரியா? கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் டெல்டா. ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு இப்போ வேல்யூ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டயகனலில் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 3 5 3 மல்டிப்ளை பண்ணால் 15 மைனஸ். ஸோ கண்டிப்பாக மைனஸ் நடுவில் போடணும். ஸோ டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நடுவில் வர்றது மைனஸ். தென் இந்த 2 எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 -2. ஸோ 1 × -2 -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே 1 × -2 -2, அப்போ மைனஸ் ஆஃப் -2, அப்போ +2 மாறும். சரி, அப்போ டெல்டாவுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 17. கிராமர்ஸ் ரூலில் டெல்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகணும் அப்படின்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ நமக்கு அப்படி தான் வந்திருக்கு. டெல்டா வந்து 17 வருது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டெல்டா எக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த டெல்டா எக்ஸ்ன்னு என்ன அப்படின்னா ஏன் டெல்டா எக்ஸ்ன்னு நேம் கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸு. ஸோ டெல்டா எக்ஸ் அனதர் ஒன் டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸுங்கிற கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் யார் வருவானா எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். டெல்டா எக்ஸ்னா எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம் பை யூஸிங் கான்ஸ்டன்ட். அப்போ -16 7. ஸோ 2 ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் காலத்துக்கு வந்துடும். எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். தென் ஒய்யோடைய கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் -2 3. தென் டெல்டா எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? இப்போ டெல்டா எக்ஸோடைய வேல்யூ என்ன? அதே மாதிரி 16 × 3. ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -48. தென் மைனஸ் போட்டுட்டு அப்புறம் 7 × -2. இங்கே ஒரு மைனஸ் 7 × -2. இப்போ மைனஸ் ஆஃப் 7 × -2. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 7 × 2 14. 2 இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா -34. இதுதான் டெல்டா எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டெல்டா ஒய்ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். டெல்டா ஒய் அப்படின்னா ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு டிட்டர்மெண்ட். சரியா? டெல்டா ஒய் அப்படின்னா ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணணும் பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட். சரியா? ஒய் இருக்க இடத்த மாற்றுவோம். இப்போ 5 1 ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும். எக்ஸோடைய டேர்ம்ஸ் அங்கே வந்துடும். ஒய்யோடைய டேர்ம்ஸ் வர வேண்டிய இடத்துல கான்ஸ்டண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுவோம். 16 7. சரியா? தென் இப்போ இதோடைய ப்ராடக்டை பார்ப்போம், வேல்யூவை பார்ப்போம். 5 × 7 35. தென் மைனஸ் 1 × -16, மைனஸ் ஆஃப் 1 × -16 இந்த கிராஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு 1 × -16, அப்போ 2 மைனஸ் வருது. அப்போ ப்ளஸ் 1 × 16 16. ஸோ டெல்டா ஒய்யோடைய வேல்யூ என்ன வருதுன்னா 51 வருது. ஸோ டெல்டா 17, டெல்டா எக்ஸ் -34, டெல்டா ஒய் வந்து
51. இப்போ XYZ XY கண்டுபிடிப்போம். X equal to delta X by delta. ஓகேவா? X equal to delta X by delta. அப்போ X equal to delta X எங்கே இருக்கு? இந்த இருக்கு. delta X minus 34 by delta உடைய வேல்யூ 17. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வருதுன்னா -2. அப்போ X உடைய வேல்யூ -2. நெக்ஸ்ட் Y equal to delta Y by delta. ஓகேவா? அப்போ Y equal to delta Y உடைய வேல்யூ என்னது? 51. இப்போ 51 by 17. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 3. இப்போ X உடைய வேல்யூ -2, Y உடைய வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதான் கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி X and Yயை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட், கிராமர்ஸ் ரூல் மெத்தட். தேங்க்யூ.